விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமி இனிய வணக்கங்கள். சந்திரனின் ஆட்சி உச்சமும் பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் பெற்ற கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன்படி கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு துவக்கத்திலே சொல்லிவிடுகிறேன், சந்திராசிரமமும் வேதையும் இல்லாத காரணத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை, அதாவது 21/1/2024 முதல் 27/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்ற மூலத்திரிகோண அதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் இடத்திலே ராகு பகவானும், 3ஆம் இடத்திலே குரு பகவானும், உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்திலே கேது பகவானும், லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான், புத பகவான், அவரோடு சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். விரயஸ்தானத்திலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் அவருடைய உச்சராசியாகிய ரிஷபராசியிலும், அதாவது உங்கள் ராசிக்கு 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். நண்பர்களே, இந்த வாரம் முழுவதும் நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாளாக வரக்கூடிய காரணத்தினால அந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளாக அமைய வாய்ப்பு உண்டு. அடுத்து 22/1/2024 திங்கட்கிழமைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதியும் மிருகசீரிட நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அன்றைய தினத்திலே நம்ம புண்ணிய பாரத பூமியிலே அயோத்தி மாநகரிலே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியுடைய அவதார இடத்திலே ஆலயம் எழுப்பப்பட்டு நமது பாரத பிரதமர் அவர்களால் கும்பாபிஷேகம் ராமடைய பிரதிஷ்டையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது. அடுத்தபடியாக 23/1/2024 செவ்வாய்க்கிழமைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதி, திருவாதிரை நட்சத்திரம், மரண யோகம் கூடிய அன்ற நாள் பிரதோஷமாக வருகிறது. அடுத்து 24/1/2024 புதன்கிழமைக்கு யோகமான நாள் சதுர்த்தசி திதி, வளர்பிறையின் சதுர்த்தசி திதி, புனர்பூச நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாளாக அன்றைய தினம் வருகிறது. அடுத்தது 25/1/2024 வியாழக்கிழமைக்கு இந்த வாரத்திலேயே இந்த மாதத்திலேயே விசேஷம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அருமையான நாள் வியாழக்கிழமைக்கு பௌர்ணமி திதி வருகிறது. நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அன்றைய தினம் 4 விசேஷங்கள் வருகிறது. முதலாவதாக தைப்பூசத்தின் நாயகன் முருகப்பெருமானுடைய சகல ஸ்தலங்களிலும் தைப்பூச திருநாள் மிக விசேஷமாக கொண்டாடப்பட இருக்கிறது. அடுத்தபடியாக வடலூரிலே வள்ளலாருடைய தைப்பூச விழா நடைபெற இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த மதுரையிலே அருள்மிகு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய தெப்போற்சவம், தெப்பக்குளத்தில் தெப்போற்சவம் நடைபெற இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த மதுரையை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கருடைய ஜெயந்தி அன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதனால் அந்த நாள் விசேஷமான நாள். அடுத்தபடியாக 26/1/2024 வெள்ளிக்கிழமைக்கு தேய்பிறையில் வரக்கூடிய பிரதமை திதி, பகல் 11 மணி வரை பூச நட்சத்திரம், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரம். அன்று மரணயோகம் கூடிய நாள். அன்று நம்ம இந்திய திருநாட்டின் குடியரசு தினம், அன்று வாஸ்து நாள். அடுத்தபடியாக 27/1/2024 சனிக்கிழமை, இந்த வாரத்தில் கடைசி நாள். தேய்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதியும் மதியம் 1:30 மணி வரை ஆயில்ய நட்சத்திரமும் அதன் பிறகு மக நட்சத்திரமும் வருகிறது. கும்பராசி என்பதே
இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகளும் திதிவார நட்சத்திர அமைப்புகளும். முதல்ல பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல லாபங்கள் கிடைக்கும். பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு இந்த கடன் நோய் வம்பு வழக்கு கைகோர்த்து வரும்னு சொல்லுவோம். அந்த விதிப்படி 6ஆம் இடத்து விதி உச்சம் பெறும் பொழுது கொஞ்சம் மனதை தயவு செய்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் அமரும் பொழுது தாய் வழி உறவுகளாலும் யோகங்களும் லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தின் துவக்கத்திலே அமைகிறது. ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில். அப்போ 2 நாளும் உங்களுக்கு தாய் வழி ஆதரவுகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளையும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமான போக்கு கடைபிடித்தால் நல்ல லாபத்தை கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துங்கள். யோகம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கல தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்ப்பதற்கும் மேல் சுப லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது அரசு துறையில் பணிபுரிந்தாலும் சரி அல்லது தனியார் துறையில் வேலை பார்த்துக்கிட்டவங்களுக்கும் சரி அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்தபடியாக கல்வி நிலையை பொறுத்தளவுக்கு கும்பராசி மாணவர்களே உங்களுக்கு நல்ல கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய சுப முகூர்த்தம் இந்த வாரத்தில் 3 நாட்கள் வரக்கூடிய காரணத்தால் சுப முகூர்த்த நாட்களில் சுப யோகங்கள் கிடைப்பதற்கும் அதாவது சுப செய்திகளை கேட்பதற்கும் அல்லது உங்களுடைய இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் சுபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக கணவன் மனைவி உறவு அதாவது பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரம் நல்லா அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கப்ப அந்யோன்ய பாவம் நல்ல வலுவாக இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மனோகரனாகிய சந்திரபகவான் உச்சம் பெறும் பொழுது காதலர் இருவர் கருத்துரமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு ஒரு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஆனால் ஏதாவது வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவு கணவனை பொறுத்தளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்போல் அவருக்கு நிறைய தேவைப்படும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் சுப செய்திகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். மங்கள பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது புத்திரபாக்கியத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்துட்டு பெண்களுக்கு அந்த சுப செய்தியும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால் கும்பராசி என்பதை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் மத்தியமத்தை கடந்த லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 22ஆம் தேதி ஸ்ரீராமருடைய அன்று கும்பாபிஷேகம் நடக்கிற காரணத்தினால அனைவருடைய இல்லங்களிலும் ஸ்ரீராம மந்திரத்தை முழங்குங்கள், அது நன்றாக இருக்கும். அடுத்து தைப்பூச திருநாளிலே அவருடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள், குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள், முருகஸ்தலத்துக்கு சென்று முருகனை வழிபாடு பண்ணுங்கள், அவருடைய இஷ்ட குல தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க, நல்ல யோகங்கள் கிடைக்கும். இந்த வாரம் முழுவதும் கும்பராசி என்பவர்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைக்க ஜோதிடரின் இனிய வாழ்த்துக்கள்.